வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனத்தில் புதன் உதயம். மேஷம், ரிஷபம், சிம்மம், துலாம் ஆகிய இந்த 4 ராசி மக்களுக்கு காதல் மற்றும் திருமணம், தொழில், பங்குதார கூட்ட வியாபாரம் இவற்றில் பிரச்சனைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 19, 2024 அன்று காலை 10:23 மணிக்கு மீனத்தில் புதன் உதயமாகிறார். புதனின் மிக உயர்ந்த ராசியான கன்னி மற்றும் அதன் நீச்ச ராசியான மீனம் இவற்றில் இவர் தன்னுடைய நிலையை இப்பொழுது உதயமாகிறார் மீனத்தில். இம்முறை மீனத்தில் புதன் உதயமாகும் இக்காலத்தில் ராகு, கேது மற்றும் செவ்வாய் போன்ற சாதகமற்ற கிரகங்களுடன் புதன் இணைகிறார். இது ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. இவர்களின் ஐக்கியம் குறைகிறது. மேலும் இவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக மாறுகிற தன்மையில் இவர்கள் இருப்பார்கள். எனவே மீனத்தில் புதனின் உதயம் எந்த ராசியில் பிறந்தவரின் காதல் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மீனத்தில் புதன் உதயமாகக்கூடிய நேரத்தில் மேஷம், ரிஷபம், சிம்மம், துலாம் ஆகிய இந்த 4 ராசி மக்களின் காதல், திருமணம் மற்றும் தொழில் பங்குதார கூட்டுறவில் பிரச்சனைகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றை பற்றி நாம் பார்ப்போம். மேஷ ராசி மக்கள் தங்கள் உறவில் இனிமையான சூழ்நிலை தக்க வைப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம். உறவில் சில கொள்கைகளை பேணுவது இரு தரப்பினருக்கும் உகந்ததாக இருக்காது. ஆகவே தம்பதிகளுக்குள் கொள்கைகள் என்ன வேண்டி இருக்கிறது? உங்கள் கூட்டாளரிடம், பங்குதார கூட்டாளரிடம், துணையிடம் நீங்கள் அதிக உணர்திறன் உடையவராக இருக்க வேண்டும். இது உங்கள் உறவில் கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும். நீங்கள் இருவரும் ஒருவரை அனுசரித்து செல்ல வேண்டும், அல்லது உங்கள் உறவு மேலும் மோசமடையக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்கள் முடிவில் நீங்கள் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றால் உங்கள் இருவருக்கும் இடையேயான இடைவெளி அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் தம்பதிகள் சற்று எச்சரிக்கையாக, கவனமுடன் தங்கள் உறவுகளில் பேசுவதிலும் பழகுவதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். எனவே குடும்ப உறவு என்பது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. அங்கு சேர்க்கையும் ஒழுக்கமும் அதிகமாக இருக்க வேண்டும். அடுத்து ரிஷபராசி மக்களுக்கு இந்த நேரத்தில் நிதி சார்ந்த பல பிரச்சனைகள் அதிகமாகும். உங்கள் காதல் வாழ்க்கையில் சில பயங்கரமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய தன்மையும் இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஈகோ உந்துதல், அதனால் சச்சரவுகள் உண்டாவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. உங்களின் உறவு பாசமாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டுமெனில் நீங்கள் தொடர்ந்து சாத்தியமான முறையில் முயற்சிகள் செய்ய வேண்டும். மனைவியுடன் இணக்கமாக வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை ஆராய்ந்து அதில் நீங்கள் வெற்றி காண வேண்டும். ரிஷபராசி மக்கள் தங்கள் உறவுகளில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் துணையுடன் பேசும்போது நிதானமாகவும் கவனமாகவும் இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சிம்மம். மீனத்தில் புதன் உதயமாகும் போது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே மனக்கசப்புகள் உருவாகலாம். உங்கள் உறவில் அன்பை பெறுவதில் சிரமம் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. உங்கள் இருவருக்கும் இடையிலான தூரம் சற்று இடைவெளி அதிகரிக்கும் மற்றும் உங்கள் உறவில் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க சூழ்நிலை அமையாது. இது போன்ற பிரச்சனைகள் உங்கள் உறவில் எழக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் இவற்றை தீர்க்க நீங்கள் கடினமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. உங்கள் உறவில் ஒத்துழைப்பை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தேவையற்ற விஷயங்களில் வாதிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் நீங்கள் ஒருவர் கசப்பாக மாற்றும் அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து குடும்ப வாழ்க்கையில் அன்பையும் பாசத்தையும் பொழிந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். ஈகோ பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்தால் நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமுடன் வாழும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து துலாம் ராசி மக்களுடைய காதல் உறவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அதிக வேறுபாடுகள் அல்லது கருத்து மாறுபாடுகள் உருவாகலாம். சிறிய விஷயங்களில் உங்கள் இருவருக்கும் சச்சரவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறது. நீங்கள் இருவரும் ஒருவர் புரிந்து கொள்வதில் சிக்கல்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இதன் விளைவாக நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்வது இயல்பாக நடக்கும். உங்கள் மனைவியுடன் நீங்கள்
நட்புடன் பழக வேண்டும். இது உண்மையில் உங்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள உதவக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் உறவில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் நீங்கள் முக்கிய காரணியாக கொண்டு செயலாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.